அவ்வளவுதான் நண்பர்களே, முடிச்சு விட்டாங்க போங்க. நண்பர்களே முடிச்சு விட்டாங்க போங்க. நான் தான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த டிடிஎஃப் டாஸ்க்லேயும் கண்டிப்பாக என்ன குரூப் ஆட வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பாக டீமா பிரிவானோ வேணா பாருங்கன்னு சொன்னா, டாஸ்கே இன்னும் ஆரம்பிக்கல ப்ரோ, டாஸ்கே இன்னும் ஆரம்பிக்கல. அதுக்கு முன்னாடி 2 டீமா வீட்டுக்குள்ள பிரிஞ்சுட்டாங்க. இப்போ 2 டீமா இருக்காங்க. ஒரு சைடு பார்த்தா 4 பேர் இருக்காங்க, இன்னொரு சைடு பார்த்தா 6 பேர் இருக்காங்க. ஓகேவா? இந்த 4 பேர் இருக்க டீம் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம தான் ஃபைனலிஸ்ட், நம்ம எப்படியாச்சும் ஃபைனல் ஸ்டேஜுக்கு போய் ஆகணும், நம்ம 4 பேர் கண்டிப்பா போறோம்னு சொல்லிட்டு உறுதியா இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா இந்த 6 பேர் சேர்ந்து நம்ம டாஸ்க்கை கண்டிப்பா தனித்தனியா ஆடுறோம். இவங்க கூட்டமா இருந்தாலும் போற பிளான் எப்படின்னா, நம்ம தனித்தனியா நமக்கான திறமையை இந்த டாஸ்க் நம்ம கண்டிப்பா காட்டுறோம். டிக்கெட் ஃபைனலே நம்ம யாரா கண்டிப்பா வின் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது எனக்கு சிரிக்க வாயில் அளவான்னு தெரியல. ஏன்னா பிக் பாஸ் நினைச்சா எனக்கு அள வேண்டியிருக்கு. ஏன்னா அந்த மனுஷன் பாவம், இவனுக்கு என்ன டாஸ்க் கொடுத்தாலும் அந்த டாஸ்க்கை இவனுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிட்டு குரூப்பா சேர்ந்து ஆடு இந்த டாஸ்க்கை மொத்தமா அழிச்சிருவாங்க. அதுல எனக்கு தெரிஞ்சு இந்த டிக்கெட் ஃபினாலே பொறுத்தவரைக்கும் பெரிய பெரிய டாஸ்க் எதுவுமே இருக்காது. கடைசி நாள் தான் பெரிய டாஸ்க் இருக்கும். மற்றபடி சின்ன டாஸ்க்காக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். அதுக்கு எடுத்துக்காட்டுக்கு இன்னைக்கு ஈவினிங் ஒரு டாஸ்க் வைப்பாங்க. அந்த டாஸ்க் வச்சோன்னே நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த டாஸ்க் வச்சோன்னே கண்டுபிடிச்சிருவீங்க. ரைட்டு, டிக்கெட் ஃபினாலே இப்படி தான் இருக்க போதான்னு சொல்லிட்டு சரி ஓகே. இவங்க 2 டீமாக பிரிஞ்சு உட்காந்துருக்காங்கல்ல. இந்த 2 டீம் பிரியறதுக்கு முக்கியமான காரணம் யார் தெரியுமா? 3 பேர் மொத்தம். மஞ்சரி, ஜாக்லின், இந்த பக்கம் பார்த்தா விஜய் விஷால். விஜய் விஷாலுக்கு ஆப்போசிட்ல சடனாக இப்போ நம்ம மஞ்சரியும் ஜாக்லினும் திரும்பி இருக்காங்க. எதுக்குன்னு தெரியல. இப்போ நேற்றுக்கான எபிசோட் ஒரு சீன் கவனிச்சிருப்போம். யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு ஒரு சீன் வந்திருக்கும்ல. அதுல வந்து எல்லாரும் மாத்தி சொல்லிருப்பாங்க. இல்ல நம்ம ஜாக்லின் விஜய் விஷால் மாத்தி ஒரு விஷயம் சொல்லிருப்பாங்கல்ல. இப்ப ஜாக்லினை பொறுத்தவரைக்கும் விஜய் விஷால பார்த்து என்ன சொல்லிருப்பாங்க, ஒரு சேஃப் கேம் ஆடுறாங்க, நிறைய பேர் ஃப்ரெண்ட்ல விட்டு கேம் ஆடிட்டு இவர் பின்னாடி இருக்கிறாரு, அப்படி யாரெல்லாம் யூஸ் பண்ணி கேம் ஆடினாரோ அந்த நபருக்கெல்லாம் அந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. ஆனா இவர் மட்டும் சேஃபா கேம் ஆடி வீட்டுக்குள்ள இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அந்த பாயிண்ட் என்னன்னு உங்களுக்கு புரியுதா? அந்த பாயிண்ட் என்னன்னு புரியுதா? அதான் அந்த பாயிண்ட் தான் சொல்றாங்க. அதான் வீட்டுக்குள்ள ஒரு சில பேர்கிட்ட ஒரு மாதிரி க்ளோஸ் ஆகி பேசி அவங்கள வச்சு ஒரு கேம் ஆடுறாரு. அந்த கேம் ஆடி அந்த நபர்களை வெளியே அனுப்பிட்டு இவர் இன்னும் இந்த வீட்டுக்குள்ள தான் உட்காந்துருக்காரு அப்படிங்கிற பாயிண்ட் இது பண்ணிருப்பாங்க. அதுல தான் விஜய் விஷால் அவனுக்கான ஒரு பாயிண்ட் வச்சிருப்பான். என்ன வச்சிருப்பான்? இந்த வீட்டுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸை யூஸ் பண்றாங்க, யாரை எப்படி யூஸ் பண்ணா எப்படி கேம் ஆட முடியும் அப்படிங்கறத பக்காவா தெரிஞ்சிருக்காங்க. ஸோ ஆட்களை யூஸ் பண்ணி ஒரு கேம் ஆடுறாங்க. சில பேருக்கு நம்பிக்கை துரோகம் எல்லாம் பண்றாங்க அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் ஜாக்லின் பண்ற முக்காவாசி விஷயங்கள் நம்பிக்கை துரோகம் தான். ஓகேவா? இப்போ அதை சொன்னா வேற நம்மள வந்து அப்பலாம் கிடையாது ப்ரோ, நீங்க சும்மா ஆப்போசிட் பண்ணாதீங்க ப்ரோன்னு வருவாங்களா. பட் பரவாயில்ல, இருந்தா நான் அதுக்கான எடுத்துக்காட்டுன்னு சொல்றேன். சோ இந்த மாதிரி 2 பேர் மாத்தி சொல்லிருப்பாங்க. இந்த விஷயங்கள் நேத்து நைட்ல இருந்து இது பிரச்சனை இருந்திருக்கும் போல. ஓகேவா? நேத்து நைட்டே மாத்தி ஏதோ கேட்டுட்டு இருந்திருக்காங்க. கேட்டதுல விஜய் விஷால் அதை ஒரு மாதிரி டிஃபரெண்டா எடுத்துக்கிட்டு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்களா, ஒரு மாதிரி நக்கலா. அம்மா நாங்களா யூஸ் பண்றோம்ப்பா, யூஸ் பண்றதுக்கெல்லாம் வெளியே போறாங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு மாதிரி ஃபன்னா பேச ஆரம்பிச்சாங்கள. அது இப்போ ஜாக்லின் ஹர்ட் ஆயிடுச்சான். எப்படி நண்பர்களே, அது இப்போ ஜாக்லின் ஹர்ட் ஆயிடுச்சான். காலங்காலத்தில் நம்ம மஞ்சரியும் ஜாக்லின் வெளியே உட்காந்து புலம்ப ஆரம்பிச்சாச்சு. விஜய் விஷால் இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான், நான் வந்து அவனுக்கு ஒரு இது சொல்கிறேன்னா அதை ஏற்றுக்க மாட்டேங்கான், ஏற்றுக்க முடியாமல் அதை வச்சுக்கிட்டு என்ன வந்து கிண்டல் பண்ணிட்டு இப்படியாக்கும் அப்படியாக்குன்னு சொல்லி நக்கல் பண்ணுறான். அது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹர்ட்டிங்காக இருக்குது. ஒரு விஷயம் அவனுக்கு தப்புன்னு சொல்கிறேன்னா அந்த விஷயத்தை அவன் ஏற்றுக்கணும், ஏற்றுக்காமல் விடுறது அவனோட இஷ்டம் தான். ஏற்றுக்கலன்னா விட்டுட்டு போக வேண்டியதானே. அதையே வச்சு கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். கிண்டல் பண்ணதான் ஹர்ட்டிங்காக இருக்குது. சும்மா நடந்து போகும்போது வரும்போதெல்லாம் ஏதாவது ஒன்று சொல்கிறான், அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. அதுக்கு மஞ்சள் என்ன சொல்றாங்க, அது விடு, அவன் அப்படித்தான், அதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, அவனோட தப்பை நீ சுட்டி காமிக்கிற, இது இப்படி பண்ற அப்படி பண்ற நீ சொல்ற, அதை அவன் ஏத்துக்க முடியாம இதெல்லாமும் பண்றான், அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அவன் அப்படிதாங்கிறது நமக்கு முன்னாடியே தெரிஞ்சுட்டு கேப்டன்சி டாஸ்க்ல பார்த்தனா அவன் ஒன் சைடா நிறைய விஷயங்கள் பண்ணான். ஓகே, ஒன் சைடா நிறைய விஷயங்கள் பண்ணான். அதை நம்மளாம் எடுத்து சொன்னோம், நீ நிறைய ஒன் சைடா பண்றப்பா, இது ரொம்ப தப்பா இருக்குன்னு அந்த இடத்துல சொன்னோம். ஆனா அந்த இடத்துல அவன் புரிஞ்சுக்கிற மாதிரி நடந்தானே தவிர, ஆனா அவன் புரிஞ்சிக்கவே இல்லை. அதுதான் அவனோட விஷயமா இருக்கு. அவனுக்கு ஒரு தப்பு சொன்னா புரிஞ்சிக்க மாட்டான். அப்படிங்கும்போது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாதுல அப்படிங்கிறாங்க. நான் மஞ்சரி கிட்ட ஒன்று கேட்கணும். மஞ்சரி, எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டுக்கு விஜய் விஷால் வந்து அடுத்தவங்களுக்கான கிரெடிட்ஸ் எங்கேயும் திருடினது இல்லை. ஓகேவா? அடுத்தவங்க வந்து ஒரு உழைப்பை போட்டிருப்பாங்க, அந்த உழைப்பில் நீங்கள் லைட்டாக தலையை விட்டுருப்பீங்க, விட்டுட்டு அந்த உழைப்பெல்லாம் என்னால் நான் தான் அவங்களுக்கு பேர் வாங்கி கொடுத்தேன்னு அவங்க சொன்னதே இல்லை. ஓகேவா? அவன் உழைப்பை போட்டு அவன் எடுத்துட்டு இருக்கான். நீங்கள் ஒன்று பண்ணீங்க தெரியுமா, எனக்கே ஷாக் ஆயிடுச்சு ப்ரோ. இப்போ வீட்டுக்குள்ள பவித்ராக்கான ஃப்ரெண்ட் வந்திருப்பாங்க, சமந்தா. அவங்க வந்தப்போ மஞ்சரி பார்த்து ஒன்று சொல்லிப்பாங்க தெரியுமா, நீங்கள் தயவுசெய்து பவித்ரா கிடைக்கிற அந்த கைத்தடல், பவித்ரா கிடைக்கிற அந்த ஸ்கோரிங் மூமெண்ட் எல்லாம் நீங்கள் அந்த கிரெடிட்ஸ் எடுத்துக்காதீங்க, அதெல்லாம் பவித்ரா சம்பாதிச்சது. அந்த முட்டெல்லாம் நீங்க ஊத்துனப்போ அதுல ஸ்ட்ராங்கா இருந்தது பவித்ரா, அதுல ஸ்ட்ராங்கா இருந்து போராடி அதுல மக்கள்கிட்ட இருந்து சப்போர்ட் வாங்கினது பவித்ரா. அந்த கிரெடிட்ஸ் நீங்க எடுத்துக்காதீங்க. நீங்க முட்டை ஊத்துனால தான் பவித்ரா கிடைச்சிச்சு. நீங்க அந்த டாஸ்க்ல பவித்ரா தொல்லை பண்ண போய் தான் பவித்ராக்கு அவ்வளவு பெரிய சப்போர்ட் கிடைச்சுன்னு நீங்க அந்த கிரெடிட்ஸ் எடுத்துக்காதீங்கன்னு சொன்னாங்கல்ல. அப்போ உங்களுக்கு தோணிச்சா நம்ம அடுத்த ஆள் கிரெடிட்ஸ் எடுக்கிறோம், நம்ம சொந்தமா ஒரு கண்டென்ட் எடுக்க மாட்டோம்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சா? இல்ல, நீங்க ஒண்ணு பண்றீங்க, அந்த விஷயத்தை உங்களாலே மாத்திக்க முடியல, ஆனா அதை நீங்க அடுத்த ஆள்கிட்ட எதிர்பார்க்கறீங்க தெரியுமா? அதான் எனக்கு சிரிப்பா இருக்குது. அது என்னமோ தெரியல ப்ரோ. அஞ்சரி வந்து அவங்க ஃபேமிலி வீட்டுக்குள்ள வந்துட்டு போன பிறகு ரொம்ப டிஃபரெண்டா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அவங்களுக்கான நிறைய விஷயங்கள் ஆக்சுவலா எனக்கு டிஃபரெண்டா இருக்குது. அவங்க பேசுறது, பழகுறது, ஒரு சிலர் பத்தி ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் எடுத்து வைக்கிறது எல்லாமே ஒரு ஹெட் வெயிட்ல பேசுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அவங்க தான்
நம்ம தான் நான் பேசுறதான் கரெக்ட் அப்படின்னு மாதிரி ஒன்று பேசிட்டு இருக்காங்க. இது எப்படின்னு எனக்கு தெரியல. இது ஒரு மாதிரி எனக்கு டிஃப்ரெண்டாக தான் தெரியுது, எனக்கு தப்பாகவும் தெரியுது. ரெண்டாவது, இப்போ நம்பிக்கை துரோகின்னு சொன்னது அவனுக்கு ரொம்ப ஹர்ட்டிங் ஆயிடுச்சான். யாரே ஜாக்லின் அவர்களுக்கு விஜய் விஷால் நம்பிக்கை துரோகின்னு சொன்னது ரொம்ப ஹர்ட்டிங் ஆயிடுச்சான். அப்போ நான் என்ன கேட்குறேன், நம்பிக்கை துரோகின்னு சொன்னது உங்களுக்கு ஹர்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி நீங்க அவனை பார்த்து ஒன்று சொன்னீங்கல்ல, அவன் யூஸ் பண்ணி ஒருத்தரை வெளியே அனுப்பிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, அது அப்போ அதுக்கு மீனிங் என்ன? அதுக்கு சேம் எக்ஸாக்ட் மீனிங் அதுதானே, நம்பிக்கை துரோகம் தானே. ஒருத்தரை யூஸ் பண்ணி அவனை மிதிச்சு வெளியே அனுப்பிட்டு நீ சர்வே ஆகுற, ஓகே, அவனை நம்ப வச்சு ஒரு வலையில விழ வச்சு அதை யூஸ் பண்ணிக்கிற, அந்த இடத்த யூஸ் பண்ணிக்கிற, அதான அர்த்தம். ரெண்டுமே ஒரே மீனிங் தானே. அதே உங்களுக்கு மட்டும் ஹர்ட் ஆயிடுச்சு, அப்போ அவனு ஹர்ட் ஆகாதா? அவன் தப்பு பண்ணியிருக்கான், இல்லைன்னு சொல்லவே வேண்டாம். அவன் தப்பு பண்ணியிருக்கான், அவனை நாங்கள் அடிக்க தான் செய்கிறோம். கடந்த 2 நாட்களாக விஷால போட்டு அடிச்சுட்டு இருக்கோம், ஓகேவா? ஆனால் நீங்கள் தப்பே பண்ணாத மாதிரி ஒன்று அங்கே ஒன்று ஒரு செவுறு பூசை பார்க்குறீங்க தெரியுமா, அதான் தப்பு, ஓகேவா? இப்போ நம்ம செவுரில் ஒரு விரிசல் இருக்குது, நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம்னா அந்த விரிசலை எப்படி அடைக்கலாம், செவுத்தை கொத்தி பூசலாம், அப்படிதான் பார்க்கணும். அதை விட்டுட்டு அந்த செவுத்தை போய் மறைச்சு நின்றுட்டு இல்லை நான் தப்பு பண்ணல அப்படின்னா எனக்கு தெரியலங்க. இப்போ நீங்க என்ன பண்றீங்க, நீங்க விஜய் விஷாலுக்கு ஒரு நாமினேஷன் ஒன்று சொன்னீங்கல்ல, என்ன சொன்னீங்க, அவர் ஒரு தப்பு பண்ணா அந்த தப்பா அவர்கிட்ட போய் சொன்னா ஏத்துக்க மாட்டேங்காருன்னு. சேம் அதுதான் நீங்களும் பண்றீங்க. ஏத்துக்கோங்க, வாரம் நான் கைத்தட்டல் வர ஆள் கூட தான் உட்காந்துருக்கேன், வாரம் எனக்கு ஏத்த ஆட்கள் கூட ஃபைனலிஸ்ட்னு சொல்லி பேசுவேன். ஆனா அந்த பக்கம் டக்குன்னு ரயானும் சௌந்தர்யா அவங்களே டப்புன்னு சேர்த்துப்பேன், அவங்க தள்ளி போன பிறகு நாங்க 4 பேர் தான் ஃபைனலிஸ்ட் சொல்லி பேசுவேன்னு சொல்லி ஒத்துக்க வேண்டியதானே. நீங்களே வீட்டுக்குள்ள மாத்தி பேசிட்டு இருக்கீங்க. நீங்க இஷ்டப்பட்ட ஆட்கள், நீங்க யாரை யூஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த நபர்களோட உட்கார்ந்து ஒன்று பேசிட்டு இருக்கீங்க. இதை போட்டு எதுக்கு டிராமான்னு கேட்கிறேன். இதை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் விஷாலும் சௌந்தர்யாவும் ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்தை போட்டு உடைச்சிருப்பாங்க. ஃபேக்கா ஃப்ரெண்ட்ஷிப்பை யூஸ் பண்றாங்க. ஃபேக்கா ஒரு சில பேர் கூட ஃப்ரெண்டுன்னு சொல்லி பழகிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு பயங்கரமா யூஸ் பண்ணிட்டு அப்புறம் வேற ஏதாவது கேங்குக்கு நல்ல கைத்தட்டலோ நல்ல சப்போர்ட் வர மாதிரி தெரிஞ்சுன்னா அந்த கேங்கோட போய் அந்த ஒரு சில வேலைகளை பார்க்குறாங்க. அது இருக்கக்கூடாது. ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒருத்தர் பழகுறியா, அவங்க பண்ற தப்பை எடுத்து டைரக்டா உடைக்க முடியலையா, ஃப்ரெண்டுன்னு இருக்காது அப்படிங்கிறது அவங்களுக்கான பாயிண்ட். இப்போ நான் கவனிச்சு வரதுக்கு சௌந்தர்யா இந்த வீட்டுக்குள்ள யாரு கூட ஃப்ரெண்டா இருந்தாலும் தப்புனா தப்பு, அது ரயான் ஆகட்டும், ஜெஃப்ரி ஆகட்டும், ஜாக்லின் ஆகட்டும், எல்லாருக்கான தப்பு உடைச்சிருக்காங்க. இதை நீங்க சொல்லலாம் முதுகுல குத்துறாங்க. என்ன முதுகுல குத்துறாங்க? இங்க நீ ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்க்க வந்திருக்கியா, இல்ல டாஸ்க் ஆட வந்திருக்கியா, இல்ல இந்த கேமை வின் பண்ண வந்திருக்கியா? கேம் எல்லாம் வின் பண்ண தான் வந்திருக்கா, டாஸ்க் எல்லாம் ஆட தான் வந்திருக்க. இங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்க்க வரல. நீங்களே சொல்றீங்க இங்க நான் ஃப்ரெண்ட்ஷிப் வளர்க்க வரலன்னு சொல்லிட்டு, அப்புறம் ஃப்ரெண்டா இருந்த ஒரு பொண்ணு நீ பண்ண தப்பு எடுத்து உடைச்சா அதுவும் தப்புன்னு சொல்றீங்க. அப்ப இந்த வீட்டுல என்னதான் பண்ணும்? உங்க கூட ஃப்ரெண்டா சேர்ந்துட்டு அவங்களை தப்பே சொல்லக்கூடாது, அப்படிதானே? அதானே மீன் பண்ண வரீங்க. இப்போ நீங்கள் அதான் மீன் பண்ண வரீங்க. இப்போ மஞ்சரிக்கும் ஜாக்லினுக்கு அதான் ப்ரோ, அவங்க 2 பேரும் ஒரு 2 பேர் கூட இருக்காங்கன்னா அந்த 2 பேரும் அவங்கள தப்பே சொல்லக்கூடாது, அவங்களுக்கு ஆப்போசிட்ல பேசவே கூடாது. இப்போ எடுத்துக்காட்டு முத்துக்குமாரன் பார்த்துக்கோங்க, 2-3 நாட்கள் நீங்களே கவனிச்சிருப்பீங்க, முத்துக்குமாருக்கு ஆப்போசிட்ல மஞ்சரி ஜாக்லின் ஒரு சில வேலைகளை பார்த்துருப்பாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு தேவைன்னா ஒரு ஆள் கூட சேர்ந்துக்கிறாங்க, அவங்கள வச்சு ஒரு மைலேஜ் எடுக்க முடியும்னு நினைச்சா அந்த இடத்துல மைலேஜ் எடுக்க ட்ரை பண்றாங்க. அந்த மாதிரி வேலைகளை நீங்க பண்றீங்க. இப்போ நீங்க அந்த ஃபன் டாஸ்க் நடந்துச்சுல, அந்த நெட்ஃபிளிக்ஸ்க்கு அந்த ஸ்குவிட் கேம்ல ரயானும் முத்துக்குமாரனும் ஒரு செகண்ட் முன்னாடி நடக்க ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லி அவனுக்கான தப்பு எடுத்து போட்டு அவ்வளோ பெரிய பஞ்சாயத்து பண்ணீங்களே. அவன் உங்களுக்கு ஃப்ரெண்டு தானப்பா, அவங்கள்ட்ட தானே உட்காந்துருக்கீங்க. அவனோட தப்பை தனியாக கூட்டு போய் நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல. அவனோட தப்பை நீங்கள் தனியாக கூட்டு போய் நீங்கள் 2 பேரும் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, அதனால தான் வின் பண்ணீங்கன்னு சொல்லியிருக்கலாம்ல. ஏன் பொது இடத்துல அவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணுறீங்க? இதே சௌந்தர்யா உங்களை பார்த்து பண்ணும்போது அது ஃப்ரெண்டாக இருந்து கூட இருந்து முதுகில் குத்துறான்னு சொல்கிறீங்க. நீங்கள் பண்ண தப்பு தானே, அதுவும் நீங்கள் பண்ண தப்பு தான் எடுத்து சொல்கிறாங்க, ஓகேவா? அது உங்களுக்கு முதுகில் குத்துற மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் இங்கே ஒருத்தர் தப்பு பண்ணால் அதை எடுத்து பேசினா நாங்கள் தப்புகளை கரெக்டாக எடுத்து உடச்சிருவோம். அது உங்களுக்கு ஒரு கிரெடிட்ஸ் இப்படி எடுத்துவீங்க, அப்படி தானே? நல்ல ஒரு கேம் போட்டுட்டு இருக்காங்க ப்ரோ, நல்ல ஒரு கேம் போடுறாங்க. திரும்பியே சொல்கிறேன், இந்த வாரம் நம்ம பல வகையான ட்ராமாஸ் பார்க்க முடியும், பல வகையான கூட்டணிகளை பார்க்க முடியும். ஆனால் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, என்ன தப்பாகவே நினச்சாலும் சரி, முத்துக்குமாருக்கு அந்த டிக்கெட் ஃபினால தேவை கிடையாது. ஸோ அவன் எனக்கு தெரிஞ்சு அவன் டஃப் கொடுப்பான், ஆனால் பெருசாக அவன் இறங்கி ஆட மாட்டான்னு எனக்கு தோணுது. இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு மஞ்சரியும் ஜாக்லினும் நிறைய இடங்களில் கோட்டை விட போகிறாங்க. கோட்டை விட்டு வரப்போகிற வாரங்களில் முத்துக்குமாரன் நாமினேஷனில் வரணும். ஆனால் எனக்கு என்னன்னா, இந்த வாரம் முத்துக்குமாரன் ஓட்டுகள் மஞ்சரியை காப்பாற்றிருமோ எனக்கு பயமாக இருக்குது ப்ரோ. தயவுசெய்து இந்த தப்பு பண்ணாதீங்க ப்ரோ, திரும்ப சொல்கிறேன், தயவுசெய்து இந்த தப்பு பண்ணாதீங்க. இந்த வாரம் விட்டீங்கன்னா வரப்போகிற வாரம் அவங்க பெட்டி எடுத்துட்டு அழகாக வெளியே போயிடுவாங்க. அந்த பொட்டி எனக்கு தெரிஞ்சு நான் ஒன்று சொல்லிட்டேன் அப்புறம், அந்த பொட்டி அந்த ஃபினாலே ஸ்டேஜுக்கு போகிற எல்லாருமே 100 நாட்கள் இந்த வீட்டில் போராடின ஆட்களாக இருக்கணும் நான் நினைக்கிறேன் ப்ரோ. ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்டில் போடுங்க. ட்ராமாஸ் ஆரம்பிச்சிட்டாங்க, பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு.